அறிவு சார்ந்த சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆசான் அவர்கள் நினைவோடு உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மேலும் இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வணங்கி, வேதம் குழுமம் என்ற அமைப்பின் மூலமாக மிகச் சிறப்பாக இந்த ஏற்பாடை செய்து நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய ஞானாசிரியர் செல்வின் ஐயா அவர்களையும் வணங்குவதிலும் வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பர்களே, நாம அடிக்கடி சொல்வதுண்டு, இது ஒரு இனிய சங்கம். இந்த இணைப்பு நடைபெறுவதற்கே ஒரு அமைப்பு வேண்டும். இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லாரும் பரபரப்பா தன்னுடைய கடமை ஆற்றுவதற்காக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். வேகம், எதிலையும் வேகம், எப்பொழுதும் வேகம். இதை செய்கிறோம் என்ற உணர்வு அற்ற நிலையில்தான் 99% மக்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம். செய்வதில்லை, நாம் முழுமையாக இருப்பதில்லை. நினைவுகள் வேற எங்கேயோ, செயல் ஒரு பக்கம், உணர்வு ஒரு தளத்தில் இருக்கும். இப்படி பரப்பட்ட முரண்பாடுகள் நமக்குள்ளேயே நிகழ்ந்து கொண்டிருக்கு. சரியா சொன்னோம்னா போராட்டம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில. இந்த போராட்டம் நம்ம ஆன்ம பலத்தை குறைத்து விடும். வெளியிருக்கிற வர நிகழ்ச்சிகளை நிறுத்தி ஆராய்ச்சி செய்து அதை கையாளுவதற்கான வலிமை இந்த ஆன்மாவிற்கு அவசியம். உறுதியற்ற நிலையில் இருக்கும் அந்த ஆன்ம நிலையின் காரணமாக சிறு விஷயங்கள் கூட நமக்கு போராட்டமாக மாறிவிடுகிறது. இதையெல்லாம் உணர்ந்த பெரியவர்கள் தான் நம் வாழ்க்கை முறையை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காகவும் சிந்தனைகளை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காகவும் வழிமுறைகளை கண்டு உணர்ந்தார்கள். அதன் அடிப்படையில தான் பயிற்சி முறைகளும் வாழ்க்கை விளக்கங்களும் நமக்கு உருவாக்கப்பட்டது. அந்த மனிதர்களின் வாழ்க்கை முறையும் இனி எதிர்காலத்தில் வரும் சந்ததியர்களினுடைய வாழ்வியல் முறை, போகும் போக்கை, இவற்றையெல்லாம் கணித்துதான் அதில் ஒரு மேன்மை வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த யோக முறை. புதிய அன்பர்கள் வருவதால அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. யோகம் என்றாலே இணைதல் என்று பொருள். இணைதல், ஆங்கிலத்துல ஹார்மனின்னு சொல்லுவாங்க. ஒன்றுபடுதல், எதோடு எது இணைகிறது. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்குள்ளேயே நிறைய போராட்டங்கள், முரண்பாடுகள்.
இவைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இயங்க வேண்டும். இன்னும் சரியா சொல்ல போனா, உடல், உயிர், மனம் என்ற 3 தொகுப்பு தான் நம்ம மனிதர்கள். இப்ப இணைதல் எங்க நிகழணும்? உடலுக்கும் உயிருக்கும், உயிருக்கும் மனதிற்கும் ஒரு நல்ல பிணைப்பு ஏற்பட வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு தனி மனிதனுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல இணைப்பாக அமையும். சமுதாயம் என்பது தனி மனிதனை சார்ந்து குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று வகைப்பட்டாலும் அவை அனைத்தோடு இணக்கமாக இருப்பதற்கு ஒரு பண்பட்ட நிலை நமக்கு தேவைப்படுகிறது. இது அடிப்படையில உடலும் உயிரும் மனமும் ஒன்றிணைந்த இயக்கத்தின் மூலமாகவே சாத்தியப்படும். இப்ப அந்த வகையில தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும், தனி மனிதனுக்கும் இயற்கைக்கும் ஒரு இணைப்பு. இது ஒரு தொடர் நிகழ்வு. நாம செய்ய வேண்டிய தொடர் முயற்சியே ஒவ்வொரு தளத்துல நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி முறையில சிந்தனைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஐயா கடந்த 2 நாட்களாக ஆற்றுப்படுத்துதல் என்பதை பற்றி மிக அழகாக போராடி கொண்டிருக்கிற இந்த மனதை, அது குடும்பத்துல இருந்தாலும் சரி, அலுவலகத்துல, சமுதாயத்துல, எந்த தளத்துல இருந்தாலும் அதை முதல்ல ஆற்றுப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். இல்லைன்னா உள்ள ஒரு பர்னிங் சென்சேஷன், எப்பயும் அந்த எரிவு நிலை. வெளியே பார்த்தா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த பதட்டமும் படபடப்பும் ஆன்ம பலமற்று நாம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். பல போராட்டங்கள் வெளியே இல்லை, உள்ளுக்குள்ளேயே. அதை கடந்து வருவதற்கு வழி தெரியல. சோ இதையெல்லாம் எங்க எப்படி கடக்க முடியும் அப்படிங்கும்போது, அடிப்படையில மகிழ்ச்சி ஐயா அவங்க நேற்று சொல்லும் போது சொன்னாங்க, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். புரிதலே ஞானம் என்று குறிப்பிட்டார். ஞானம் என்பது தெளிந்த நல் அறிவு என்று நேற்று அநேகமா நீங்க எல்லாம் குறிப்பு எடுத்திருப்பீங்க அதை பற்றி. சோ அந்த பயணத்துல நாம அனைவருமே இருக்கிறோம். இது இன்று நேற்றல்ல, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த பதஞ்சலி முனிவர் அவரே இதை உணர்ந்தாங்க. மனித குலத்திலே ஏற்பட்ட முரண்பாடுகளை, அதை நெறிப்படுத்துவதற்கு தான் இந்த யோக முறைகளை கற்பித்தார். 8 அங்கங்களை கொண்டதாக அமைந்தது அது. அஷ்டாங்க யோகம் என்று குறிப்பிடுவார்கள். யோகம் என்ற சொல்லுக்கே ஒன்றிணைதல், முரண்பாடுகள் கலைந்து உடலும் உயிரும், உயிரும் மனமும் ஒரு ஹார்மோனியஸ் லைஃப், ஹார்மோனியஸ் வே ஆஃப் லைஃப். 8 அங்கங்களை கொண்ட வாழ்க்கை முறையை நமக்கு போதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அற்புதமான விஷயங்கள் அவைகள். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி என்று 8 அங்கங்களை கொண்ட வாழ்க்கை முறை என்றுதான் இதை சொல்லணும். பயிற்சி என்று நீங்க எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் நம்ம வாழ வேண்டிய முறைகள்.
ஒவ்வொரு மனிதனும், தனி மனிதனும் அமைதியோடு இருக்கும் பட்சத்துலதான் அந்த குடும்ப அமைதி பெற முடியும். இப்படி பல குடும்பங்கள் அமைதியோடு வாழும் சமுதாயம் தான் ஒரு அற்புதமான சமுதாயமாக அமையும். அந்த அளவில தான் அது ஊரு, நாடு, உலகம் என்று உலக சமாதானம் பெற முடியும் என்று அருள் தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தனி மனித அமைதியின்றி நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் இந்த உலக அமைதியை பெற முடியாது என்று தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். இந்த தனி மனித சமாதானம், அமைதியை நோக்கி பயணத்துல நீங்க எல்லாரும் இணைந்திருக்கிறீங்க. புதிய அன்பர்கள் நிறைய கலந்திருக்கிறீங்க. இந்த தனி மனித சமாதான அமைதி பயணம் ரொம்ப எளியதுதான். நாம எந்த அளவுக்கு அதற்குள்ள அதனுடைய முக்கியத்துவம் உணர்ந்து, அதனுடைய அவசியம் தெரிந்து அதற்குள்ள பயணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாமும் குடும்பமும் நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து உறவுகளும் மேன்மை அடையும். மாற்றம் நிகழ வேண்டிய இடத்துல மாற்றம் நிகழது. ஆனா இந்த மனம் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் மாற்ற நினைக்கிறது. ஒரே போராட்டம். அவர் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இந்த குழந்தை இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு அண்டைய வீட்டுக்காரர் இது மாதிரி இருந்தா பரவாயில்லையே, ஆனா அவர் இப்படி இருக்கார், வருத்தத்துக்குரியது. நம் குடும்பங்கள்லயே அப்படி, உறவுகள்லயே இந்த போராட்டம் எப்ப நிக்க போகுது? இது எப்படி உருவானது நமக்குள்ள? மனம் என்ற ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். அது உருவான காலங்கள் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததுன்னு தெரியாது, ப்ராசஸ் நடந்ததுன்னு தெரியாது. அதுல 7 ஜென்மங்களினுடைய பதிவு இருக்கிறது என்றெல்லாம் ஐயா நமக்கு அழுத்தமாக குறிப்பிட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? அப்படி வர முடியுமா அவர்ல என்ற கேள்வி நமக்குள்ள எழலாம். ஆலமரம் பார்த்திருப்பீங்க நீங்க, பெரிய மரம், மிகப்பெரிய மரம். அதன் விழுதுகள் எல்லாம் பிரம்மாண்டமா அமையும். பல 100 ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒரு விருட்சம் அது. அதனுடைய விதைகளை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப கொடியது. இப்ப நாம பார்க்கிற இந்த ஆலமரம் அதன் தன்மைகள் எல்லாம் எங்க இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சின்ன விதைக்குள்ள இருந்திருக்கும். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விருட்சம் எதுக்குள்ள சுருங்கி அடங்கி இருந்தது? ஒரு சிறு விதை. எப்படி இந்த இயற்கையில ஆச்சரியம் பாருங்களேன். இப்ப 7 ஜென்மங்களுடைய பதிவு அதுக்குள்ள இருக்குமா? அந்த சின்ன விதைக்குள்ள அந்த பதிவு எப்படி வந்துச்சு? அவ்வளவு பெரிய ஆலமரத்தினுடைய பதிவு எப்படி வந்தது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எந்த தாய் மரத்துல இருந்து அது வந்ததோ அந்த தாய் மரத்தினுடைய தன்மைகள் எல்லாம் அதுக்குள்ள சுமந்து கொண்டு வந்தது. இதேதான் நமக்கும் பொருந்தும். அப்படி 7 ஜென்மத்தினுடைய பதிவுகளை சுமந்து வந்திருக்கிறோம் என்று ஐயா அவங்க குறிப்பிட்டாங்க. இந்த புரிதல் நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த மனம் என்னும் ஆற்றலை நாம் சரியாக புரியும் பட்சத்துல, துருப்பிடிச்ச கத்தின்னு கூட சொன்னாங்க ஐயா. பயன்படுத்தாம இருந்ததால அது என்னவாயிடுச்சாமா? துருவேறிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அன்பர்களே, நாமும் இந்த உண்மையெல்லாம் சரியா புரிந்து கொள்ளணும். ஏதோ தகவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. இன்னைக்கு தகவல்ல கூட சொன்னாங்க ஐயா, இது நமக்கு வாழ்க்கைக்கு உண்டான கல்வி, வழிகாட்டுதல். அதை சரியா குறிப்பெடுத்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி சரி என்கிற பட்சத்துல அதை
நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். இவைகளெல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பொருள்துறையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம். இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாரும் நிறைவு அதுல. ஆனா எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்பதுல நமக்கு எந்த வழிகாட்டுதலும் இல்லை. நம்ம பெரியவங்க அவங்க அனுபவத்தை மட்டும் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் ஏற்படக்கூடிய காரியங்கள் பியாண்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய அனுபவத்தை கடந்த நிறைய விஷயங்களை நாம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களை சந்திக்கின்றோம், உறவுகளை சந்திக்கின்றோம். இதிலிருந்து எப்படி நாம நம்மை பாதுகாத்துக் கொள்வது, விடுபடுவது, எப்படி அவர்களோடு இணக்கமாக வாழ்வது, இந்த சமாதானம் எப்பொழுது நமக்குள்ள நிகழும்? நண்பர்களே, அதற்கான பயணத்துல தான், அதற்கான சிந்தனையில தான், அதற்கான முயற்சியில தான் நாம இருக்கிறோம். அதை பெறுவதற்கும் அதை அடைவதற்கும் இந்த சத்சங்கங்களும், தவம், உடற்பயிற்சி, காயகல்பம், தற்சோதனை, இவைகளெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க மாதிரி இருக்கும். நிறைய இல்ல, வெரி சிம்பிள். ரெகுலரா நாம இதை செய்ய ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சிம்பிள். அதனுடைய அவசியத்தை நாம சரியா புரிந்து கொண்டோம்னா செய்யற மாதிரி தோணாது. அது வாழ்ற முறையா மாறிடும். காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யறதுங்கிறது வாழ்க்கை முறையாக மாறிடும். அது ஒரு பயிற்சியாக நமக்கு தோணாது. நம் வாழ்வியல் முறை அப்படித்தான் வாழ்ந்தாங்க பெரியவங்க. நாம் அதை தொலைச்சிட்டோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நடந்தவைகளாக இருக்கட்டும். அதற்காக குற்ற உணர்வு கொள்ள வேண்டியதில்லை. இனிமேல் நாம எப்படி அதை சரி செய்து கொள்ள போறோம்? அதற்கு ஞானரிஷி போன்றவங்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு எப்படி உதவ போகிறது என்பதை பற்றியெல்லாம் நீங்க தொடர்ந்து அந்த பயிற்சியில கலந்து கொண்டு சிறப்பு பெற வேண்டும் என்று சொல்லி சிறிது நேரம் தவம் ஏற்றி பின்பு நாம் இந்த சத்சங்கத்தை தொடங்குவோம். உடல் தளர்வாக அமர்ந்து கொள்ளலாம். இயல்பான மூச்சு ஓட்டம் இருக்கட்டும். நாடி சுத்தி. இடதுகை சின்முத்திரை, வலதுகை நாசிகா முத்திரை. இதெல்லாம் அநேகமா செய்திருப்பீங்க அடிப்படை பயிற்சியில. வலதுபுறமா மூக்கை அடைச்சிட்டு இடதுபுறமா மூச்சை உள்ள இழுக்கிறோம், வலதுபுறமாக வெளியே விடுறோம். வலதுபுறமா மூச்சு இழுக்கிறோம், இடதுபுறமா விடுறோம். மாற்றி மாற்றி ஒரு 7 முறை.
7 முறை செய்தவங்க தண்டுவட சுத்தி மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சந்தலை துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம், முதுகு தண்டடை மையமாக வைத்து ஒரு 7 முறை செய்வோம். இயல்பான மூச்சு. இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலை தண்ணில் அறிவு அசைவற்றிருக்க ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்ததமும் எனைமறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல்லம் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம்.
புதிதா வந்த அன்பர்கள் அவரவர் நிலையில நின்று தவம் ஏற்று, ஏற்கனவே இருக்கிற பயிற்சியாளர்கள் என்னோட இணைந்து கொண்டு துரியாதீத தவம் ஏற்றிருக்கிறோம். ஆக்கினை குண்டலினி மகாசக்தி ஆக்னா சக்கரத்தில் தவம். துரியம் பிரம்மரந்திரத்தில் உச்சந்தலையில துரியம் தவம். புது அன்பர்கள் அவரவர் நிலையிலிருந்து தவம் ஏற்ற வேண்டும். துரியம் துவாதசாங்கம் சந்திரன் புதிய அன்பர்கள் துரியத்திலேயே நினைத்து தவம் ஏற்றுங்கள். சூரியன்
பேரியக்க மண்டலம், சக்தி களம். சக்தி களம். சிவகணம்.
வாழ்க வளமுடன். மீண்டும் சக்திகளம். சூரியன், சந்திரன், துவாதசாங்கம், துரி, தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையடையட்டும். சங்கல்பம். வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து. அவர்களை மனக்கண் முன் கொண்டு வந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று அன்பும் கருணையோடு வாழ்த்தும். பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு வாழ்த்து. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துவோம்.
அன்றாட கடமையிலே உறுதுணையாக இருக்கும் அனைத்து அன்பர்களையும் நினைத்து வாழ்த்துவோம். கருத்து வேறுபாடு கொண்டு எதிரிகளாக நினைத்து இன்னல் புரிபவர்கள் நிற்கணும். அவர்களும் மனம் திருத்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்து. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். வேதம் குடும்பம் ஆன்மீக அறக்கட்டளை, அதை சார்ந்த அனைத்து அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அமையருக்கும் வேதாத்ரி மகரிஷி ஆன்மீக கிராமம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். மதிப்புக்குரிய ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய உடல் நலம் மற்றும் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். இன்று நம்மோடு தவம் ஏற்றும் அனைத்து அன்பர்களின் உடல் நலம் மற்றும் அவர்களுடைய குடும்ப நலம் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம தொடர் பயிற்சியில இருக்கிறோம். ஏற்கனவே இருக்கிற பழைய அன்பர்கள் வேறொரு பயிற்சியில தொடர்பா இருக்கிறாங்க. புதிய அன்பர்கள் இணைந்திருக்கிறீங்க. இப்போ 2 பேருக்கும் ஒரு சின்ன முயற்சி. வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்றார். நாம பெற்ற வினைப்பதிவுகள் தான் தேகமாக உருவாயிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க. குரு வணக்கத்துல கூட மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க? தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்து ஓர் உடலாய் உலகில் வந்தோம் அப்படிங்கிறார். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அறம் என்றால் அவர்கள் செய்த நல்வினை, மற்றோ அப்படின்னு சொல்றாங்க. அறமற்ற விஷயங்கள் அவர்கள் அறியாமல் செய்திருந்தா கூட அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம உண்மையான சொத்து அதுதான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எதற்காக இதை சொல்றேன்? இப்போ அது போல நமக்குள்ள இருக்கிற பதிவுகள் இருக்கதான் செய்யும். அது நாம தான் அதை புரிந்து கொண்டு அந்த புரிதலோட அதிலிருந்து எப்படி நம்மை கடத்தி அடுத்த நிலையை பெறுவது என்பதை பற்றி முயற்சி செய்யும். அதுல விழிப்புணர்வு பற்றி நாம ஒரு பயிற்சியில தொடர்ந்து இருக்கிறோம். புதிய அன்பர் கூட இதுல முயற்சி செய்யலாம். இதற்கு ஒரே ஒரு
கடந்த வாரம் நாம பேசும்போது எல்லா செயல்களையும், அதாவது எல்லா உறவுகளையும் எந்த ப்ரீஜுடிஸ் இல்லாம, முன் அபிப்பிராயங்கள் இல்லாம கவனிங்கன்னு சொல்லியிருந்தேன். அன்பர்கள் அநேகமா முயற்சி செய்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நாம மலரை எப்படி பார்த்தோமோ அதே போல எந்த அபிப்பிராயமும் இல்லாம, வித்தவுட் தாட், வித்தவுட் ப்ரீஜுடிஸ், முன் அபிப்பிராயங்கள் இல்லாம, எந்த எண்ணமும் இல்லாம சும்மா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பயிற்சியின் தொடர்பா ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிப்பு. அதாவது ஆற்றுப்படுத்துதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனம் அமைதி பெறும். மனம் அமைதி பெறுதல் அப்படின்னா மனமற்ற நிலைக்கு பயணிக்கணும். அது ஒரு அற்புதமான முயற்சி. அந்த முயற்சியில தான் நாம இப்போ தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எண்ணமற்று நம்மை சுற்றி விஷயங்களை கவனிக்க சொல்லியிருந்தேன். அதோட அத எண்ணுகிறவன் யார் என்றும் நாம எண்ணுகிறவனையும் கவனிக்க சொல்லியிருந்தோம். இது ஒரு தொடர் முயற்சி. இப்ப அவர்களுக்காக அடுத்த கட்டத்துல நாம சில விஷயங்களை சொல்ல இருக்கோம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான் மீண்டும் நினைவூட்டுறேன். ஒரு குருவுக்கு கிட்ட ஒருத்தர் வில் வித்தை கத்துக்கிறதுக்கு போறார். அந்த குரு ஒரு ஜென் துறவி என்பதால அவருக்கு வில் வித்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மாணவன் அவர் கூட தொடர்ந்து தீவிரமாக குருவினுடைய வழிகாட்டுதன் பேரில் தீவிரமாக அதை முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்து செய்யறான். அவனுடைய இலக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மையம் நோக்கி வருது. அதாவது எக்ஸாக்டா என்ன பாயிண்ட சொல்றாரோ அதை நோக்கி அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அந்த முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. இன்னும் சரியா அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கான். ஆனா குரு அதை பார்த்துட்டு, பரவாயில்ல, நல்லா செய்யற, ஆனா இன்னும் அது முழுமை அடையவில்லை என்று குறிப்பிடுறார். இவனுக்கு ஒரே வருத்தம், என்னடா இது, நாம தொடர்ந்து சரியா பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் இன்னும் முழுமை அடையவில்லை என்று சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னும் கடுமையா அதற்கு பயிற்சி செய்யலாம். எப்படியாவது குருவிட்டம் நாம நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம். தொடர்ந்து இரவும் பகலுமாக 3 ஆண்டு காலமாக அந்த முயற்சி அவனை பொறுத்து வெற்றி அடைகிறது. அவன் சொன்ன இலக்கை, அவன் நினைத்த இலக்கை சரியா அவனால அம்பெய்தி அடைக்க முடிகிற ஆற்றலை பெறுறான். குருவிடம் போய் அதை செய்து காமிக்கிறான். குரு அவனை கவனிக்கிறாரு. அவன் அம்பை எய்திட்டு குருவை பார்க்கறான். அவரு சொல்றாரு, நல்லா செய்திருக்கிற, ஆனாலும் முழுமை அடையவில்லை இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவனும் என்னடா இது, நாம இவ்வளவு கடுமையா முயற்சி செஞ்சு கூட நாம இன்னும் நம்மளை குரு அங்கீகரிக்கவில்லை, இன்னும் முழுமை அடையலன்னு சொல்றாரு, வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் அதுல ஃபெடப் ஆயிடுறான். சரி, இனி நமக்கு அவர் எதிர்பார்க்கிற ஏதோ ஒரு விஷயம் நாம முழுமையா செய்ய முடியல, இனி நம்மால அதை செய்ய முடியாதுங்கிற தளத்துக்கு அவன் வந்துட்டு அவரு தொடர்ந்து ஒரு விஷயத்த அவனுக்கு நினைவூட்டிட்டே இருக்காரு. செய்யறவன் யாருங்கிறத கவனிச்சுட்டு ஒரு செயலை செய் அப்படின்னு சொல்றாரு. செய்யறவனை கவனிக்க சொல்றாரு. இவன் அந்த புரிதல் இல்லாததுனால இவன் மேலாக அவன் எதை எய்ம் பண்ணணுமோ அதை நோக்கி அவன் வில் வித்தை செய்து கொண்டே இருக்கிறான். இது ஒரு நுட்பமான விஷயம். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் இது புரியும். இறுதியா ஒரு நாள் அவன் குரு கிட்ட விடை பெற்று போலாம், இனி நம்மால அவர் நினைக்கிற மாதிரி பெர்ஃபெக்டா செய்ய முடியல, நாம
அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு சொல்லி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த வேகமும் இல்லாம, எந்த அபிப்பிராயமும் இல்லாம, விடைபெறுதல் மட்டுமே நோக்கமாக அவன் அமர்ந்திருக்கிறான் குருவுக்காக. அவன் கண்ணெதிரே வேறு ஒரு மாணவனுக்கு குரு ஒரு விஷயத்த போதித்துக் கொண்டிருக்கிறார். அவன் சும்மா அவரை கவனிக்கிறான். கவனிச்சுட்டே இருக்கவனுக்கு ஏதோ ஒன்று குருவினுடைய செயல்பாட்டுல பொறி தட்டுது. அதே வேகத்தோட அவன் என்ன பண்றான், அந்த வில்ல எடுத்துட்டு அந்த உணர்வோட வில்ல விடுறான். அவன் சரியான இலக்கையும் அடையுது. குரு அப்பதான் அவனை திரும்பி பார்க்கிறாரு. நீ இப்பொழுதுதான் முழுமை அடைந்திருக்கிறாய் என்று அவனை பாராட்டுவதாக அந்த கதை போகிறது. அன்பர்களே, இதை இன்னும் எளிமையா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். நாம கடைவீதி பக்கம் போறோம். நடந்து போகும்போது என்ன நடக்குதுன்னு கவனிங்க. சுற்றி இருக்க கடைகளையும் அங்க இருக்கிற வெளிச்சம், லைட் இதெல்லாம் கவனிக்கிறோம். வாகனங்கள் நம்மளை சுற்றி கடந்து போறதை கவனிக்கிறோம். நம்மளை கலந்து செல்லக்கூடிய மனிதர்களை கவனிக்கிறோமா இல்லையா? அப்ப புறமாக எல்லாத்தையும் கவனிக்கிற நாம இத கவனிக்கிறவன் யாருன்னு கவனிக்க தவறிடும். எது இவங்களை எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத உள்நோக்கி பார்க்க நாம தவறிடுறோம். புறமாவே இருக்கிறோம் நாம. இந்த உண்மை நாம தெரிந்து கொள்ளணும். குரு அதுதான் அவன்கிட்ட நடக்கலன்னு, அவன் பர்ஃபெக்ஷன் ஆகலைங்கிறத அவனை சொல்லிட்டே வர்றாரு. அந்த அம்பு 2 பக்கம் முனையுடையதாக பயணிக்கணும். ஒண்ணு அதை எய்கிறவன் உள்ள இருக்குது இல்லையா, ஒண்ணு அதையும் கவனிக்கணும், இலக்கையும் கவனிக்கணும் ஒரே சமயத்துல. அப்பதான் அது முழுமையடையும் அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்துறாரு. இப்போ இந்த ஒரு பயணத்துலதான் நாம இருக்கணும். இது வரைக்கும் நாம செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா செய்யறவன் யாருங்கிறத கவனிக்க தவறிட்டோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை, அற்புதமான மாற்றத்தை நம்மளுடைய செயல்பாடுகள்ல கொண்டு வரும். ஆரம்ப காலத்துல சொல்லியிருக்கிறேன், நீங்களே வாகனம் ஓட்டுவீங்க. ரெகுலரா ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது கிச்சன் சமைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது கவனிச்சு செய்யணும்னு அவசியம் இல்லை. வண்டியில ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுக்கு வண்டி போய்கிட்டே இருக்கு. நாம நினைவுகள் எல்லாம் வெவ்வேறு பக்கம் போயிட்டு இருக்குது. யாராவது இடையில குறுக்க வந்தா மட்டும் பிரேக் அடிக்கிறோம். மற்ற நேரங்கள்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியறது இல்ல, வாகனம் போகுது. அதே போலதான் பல வேலைகளை நாம செய்யறோம். அந்த நபர் ஆரம்பத்துல அம்பு விட்டான் பாருங்க, வில்லு எடுத்து அம்பு விட்டான் பாத்தீங்களா? அது போல நாமளும் நிறைய செயல்களில செய்யறவன் இல்லாம செய்து பழகி இருக்கிறோம். தட் இஸ் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவான். ஸ்கில் பிரைன். அதற்கு செய்யறவன் அவசியம் இல்லை. அது ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கும். நம்ம கை கால்கள்ல, உடல் செயல்களில் எல்லாத்திலையும் பழக்கப்பட்டிருக்கும். அதனால அதை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருப்போம். எந்த கான்சியஸும் இல்லாம, எந்த ஒன்றுதலும் இல்லாம, எந்த இணைதலும் இல்லாம, நான் சொன்ன இல்லையா, எந்த யோகம் என்ற இணைதல் இல்லாம செயலாற்றி பழகிருப்போம். அதை நாம இருந்து கவனமா செய்யறது யாரு நமக்குள்ள இருந்து அப்படின்னு கவனிச்சுட்டு செய்ய பழக சொன்னேன். அன்பர்கள் ஏற்கனவே அதற்கான முயற்சியில இருக்கிறாங்க, தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. இதுல அடுத்த நிலையில நாம செய்யற எல்லா செயல்களுமே எதையும் விட வேண்டாம். சில சமயம் நிறைய நேரங்கள்ல நாம விட்டுடுவோம். சில சமயத்துல நம்மளை அறியாம அது நமக்குள்ள ஆழமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தை நாம ரசிப்போம். இப்ப உதாரணமா ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல நீங்க எதிர்காலத்திலயோ கடந்த காலத்திலயோ உங்க நினைவு இருக்காது, அல்லது எண்ணங்கள்ல மனம் ஓடாது. அந்த ஆபத்தை எப்படிப்பட்டது வருதோ அதை ஃபேஸ் பண்றதுக்கு நாம அலர்ட் ஆயிடும். நம்ம உடம்பு, அறிவு, ஆற்றல், கான்சியஸ் எல்லாமே ஒன்றி நிற்கும் அந்த குறிப்பிட்ட நேரம். அதுக்கப்புறம் மீண்டும் நாம தவற விட்டுருவோம். அப்படி எப்பயோ கிடைக்கிற விஷயங்கள் நமக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான அனுபவங்களாக இருப்பதை நாம
அனுபவிச்சிருப்போம் வாழ்க்கையில். பல நேரங்கள்ல அது மாதிரி அனுபவிச்சிருப்போம். அது முழுமையாக நிலைக்கணும். அதற்கான முயற்சியில தான் இது வெரி சிம்பிள். நீங்க தியானம் பண்ற நாம எல்லாரும் வாய்ப்பு இருக்கும்போது எதையும் எண்ணாம அமைதியா அல்லது எந்த ஒரு பொருளையோ அல்லது என்றவன் யாருன்னு கவனிக்கவோ நாம முயற்சி செய்யணும். அதுதான் இன்றைய பயிற்சி. உள்ள நமக்குள்ள இருந்து ஒண்ணு கவனிக்குது இல்லையா? அது யாருன்னு கவனிச்சுக்கிட்டே செய்ய ஆரம்பிக்கணும். பல நேரங்கள்ல நாம மிஸ் பண்ணிருவோம். நம்ம அவசரத்தின் காரணமாக, ரெகுலரா செய்த அந்த பழக்கத்தின் காரணமாக நாம நிறைய நேரங்கள்ல அத மிஸ் பண்ணிருவோம். பரவாயில்ல. இருந்தாலும் எப்பெல்லாம் மிஸ் பண்ணாலும் அத பத்தி கவலைப்படாம, குற்ற உணர்வு கொள்ளாம, மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து செய்யறவனோட இணைந்து செயல்கள், சின்ன சின்ன செயல்கள். உட்கார்றதா இருந்தாலும் சரி, உட்காரும்போது சேரை கவனிப்போம், சுத்தி இருக்க ரூமை கவனிப்போம், ஃபேன் போடுதான்னு பார்ப்போம், ஏசி ஓடுதான்னு பார்க்கிறோம். நாம உட்கார்றவன் யாருன்னு கவனிக்க ஆரம்பிக்கும் நமக்குள்ள இருந்து. அந்த செயல் எப்படி நடக்கிறது என்று கவனிக்க ஆரம்பிக்கணும். இது மைண்ட்ஃபுல்னஸ் இப்ப சொல்றாங்க, அல்லது அவேர்னஸ் அப்படின்னு கருதப்படுது. விழிப்புணர்வு என்ற ஒரு தளத்தை நாம ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய போறோம். புதுதாக வந்த அன்பர்கள் கூட இதை முயற்சி செய்யலாம். பழைய அன்பர்கள் பொருளை மட்டும் நபர்களை பார்க்க சொன்ன நானு செயல்களையும் இனி கவனித்து செய்ய பழகணும் இனி வரும் காலங்களில். இதவே பயிற்சியை தொடர்ந்து செய்து உங்க அனுபவத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளணும்னு கேட்டுட்டு இந்த இன்றைய சிந்தனையை நாம நிறைவு செய்கிறோம்.